நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு நன்றி. மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் கடல் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான கடல் தொழில் செயல்பாடுகள் மிகவும் தீவிரமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகின்றது. கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் செயல்கள் கடுமையாக இல்லை. கடற்தொழில் அமைச்சரும் பல தடவை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியும் நிலைமைகள் சீராக இல்லை. மக்களோ மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாடு உட்பட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாமல் திண்டாடுகின்றார்கள். சட்டவிரோதிகளோ யாருடைய செல்வாக்குகளோ என்னவோ தெரியவில்லை, முல்லைத்தீவு கடல் வலயத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். கடல் தொழில் திணைக்களமோ கட்டுப்படுத்த முடியவில்லை அல்லது தீவிரமாக முயலவில்லை. நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபடுபவர்களை தாங்களாவது பிடிப்போம் என்று கடலுக்கு மக்களாக சென்று 6 படகுகளை பிடித்து வந்தார்கள். பின்பு கடற்தொழில் திணைக்களமும் இணைந்து கொண்டது. நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உரியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதே சமயம் மக்கள் தாங்களாக இதில் ஈடுபடக்கூடாது, கடல் தொழில் திணைக்களமும் கடல் படையும் இணைந்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அது உண்மைதான். கடல் தொழில் திணைக்களமும் தங்களுடைய ஆளணியின் பற்றாக்குறையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் கடற்தொழில் திணைக்களத்தின் ஆளணி பற்றாக்குறையை எழுத்து மூலமாக கௌரவ அமைச்சர் அவர்களிடமும் கையளித்தேன். இன்று வரை அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. பாதிக்கப்படுவது யார்? மீனவ சமூகம். முல்லைத்தீவில் மட்டுமல்ல, சட்டவிரோத கடல் தொழில்களை வடக்கில் கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கிலும் சட்டவிரோதிகள் செய்து வருகின்றார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டவிரோதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடற்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயமாக நீங்களும் நெடுகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இது பலம் காணாதென்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு திருட்டு கும்பல்களின் இந்த வேலைகளை ஒடுக்கி நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.